கதிர் வெடித்து பிழம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதல் பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்க்கை பார்த்தவளே, நின்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகி இல்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் உன் புகழ் சேர் தென்புலவர் தம்மை வாழ்த்துகிறேன் தமிழ் புலவர் வாழியரோ என்பதற்கிணங்க இந்த கேபிஆர் கல்வி குழுமத்தின் 2ஆம் ஆண்டு ஆசிரியர் சங்கத்திற்கு வருகிற அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த கேபிஆர் குழுமத்திற்கு என்னை கும்பகோணம் கல்வி மாவட்டத்தின் ஜேஆர்சி கன்வீனர் எனக்கு அழைப்பு விடுத்தார்கள். அதாவது இந்த மாதிரி நடக்குது, நீங்கள் வாங்க போயிட்டு வரும்னு சொன்னாங்க. சரி, இன்னைக்கு எனக்கு ஸ்கூலு, ஆனால் நீங்கள் ஸ்கூலில் நீங்கள் ஓடிலாம் சொல்ல வேண்டாம், தனிப்பட்ட முறையில் வரலாம்னு சொன்னாங்க. நானும் ஸ்கூலில் நீ லீவ் எடுத்துகிட்டு வந்தேன். உண்மையிலே மிகவும் சிறப்பாக இருக்குது. இந்த நிறுவனம் வளர்ந்தது தலைமை ஆட்டினாங்க, வாழ்த்துறை வழங்கினாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இந்த மென்மேலும் நிறுவனம் நல்லா வகுப்பால் வரணும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ராஜ் சார் சொன்னது மாதிரி மற்றவங்க சொல்லதான் சொல்ல போகிறேன். அது மாதிரி உண்மையிலே மெய் மறந்து உட்கார்ந்தேன். இப்போ 11th 12th ஹேண்டில் பண்ணுற டீச்சர்ஸ் அவ்வளோ ஸ்டேட்டஸ் சந்திக்கிறோம். இப்போ இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை கண்டிப்பாக எங்களுடைய நாங்கள் ஜேஆர்சி குடும்பத்தில் நாங்கள் ஜேஆர்சியோடைய அங்கத்தில் இருக்கோம். அந்த மாணவர்களுக்கு மட்டுமல்லாது எங்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கும் இது மாதிரி சில செய்திகளை கொண்டு சேகரித்து மாணவர்களை உற்சாகப்படுத்தி நாங்கள் மாணவர் வழக்கை ஒரு முன்மாதிரியாக இருக்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.